திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகும். இது கடற்கரையில் அமைந்திருக்கும் ஒரே படை வீடு என்பது இதன் தனிச்சிறப்பு. திருச்சீரலைவாய் என்ற பழந்தமிழ் பெயரால் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்படும் இக்கோயில் 2000 முதல் 3000 வரை ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது எனக் கருதப்படுகின்றது. முருகப்பெருமான் தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய தலம் இதுவே. இது ஒரு முக்கிய குரு ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது. ஞானத்தையும் தெளிவான சிந்தனையையும் அருளும் இடமாக திகழ்கிறது. ஜாதகத்தில் குரு கிரகத்தின் தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இக்கோயிலின் தோற்றம் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்து வீர வரலாற்றுடன் பின்னிப் பிணைந்தது. தேவர்கள் சூரபத்மனின் கொடுமைகளை தாங்காமல் சிவபெருமானிடம் முறையிட, சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக தவழ, பின்னர் அன்னை பார்வதியால் ஒரு சேர அணைக்கப்பட்டு 6 முகமும் 12 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக அவதரித்தார். தேவசேனாபதியாக கிளம்பி இந்த திருச்செந்தூர் கடற்கரையில்தான் சூரபத்மனுடன் 6 நாட்கள் கடுமையான போர் புரிந்தார். தனது ஞான வேலால் சூரனை 2ஆக பிளந்து, ஒன்றை மயிலாகவும் தனது வாகனம் மற்றொன்றைச் சேவலாகவும் தனது கொடி மாற்றியருளினார். இந்த மாபெரும் வெற்றிக்குப் பிறகு முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானை வணங்கினார். மூலவரான சுப்பிரமணியர் இங்கு வலது கையில் தாமரை மலருடன் காட்சி தருகிறார். இது வெறும் மலர் மட்டுமல்ல, முருகப்பெருமான் சிவபூஜை செய்த கோலத்தை குறிக்கிறது. தாமரை மலரைக் கொண்டு சிவலிங்கத்தை அர்ச்சிக்கும் கோலத்தில் சிவயோகி போல ஜடாமகுடத்துடன் தவக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இது அவர் ஞானத்தின் வடிவமாகவும் மும்மூர்த்திகளின் அம்சமாகவும் சிவ அம்சமாக காட்சி அளிப்பதை உணர்த்துகிறது. இக்கோலத்தில் அவர் வேல் மற்றும் தேவியர்கள் இல்லாமல் இருப்பது இதன் தனிச்சிறப்பு. இந்த போர் நடந்த இடத்தில் கோயில் கட்ட வேண்டும் என்று தேவர்களும் பிரகஸ்பதி, அதாவது வியாழ பகவான் வேண்டிக் கொண்டதாலேயே தேவ சிற்பி மயன் இந்த கோயிலைக் கட்டியதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. திருச்செந்தூர் முருகனை வணங்குவதால் எண்ணற்ற பலன்கள் கிட்டும். வெற்றி மற்றும் பாதுகாப்பு. சூரசம்ஹாரம் செய்த வெற்றி திருத்தலம் என்பதால் இங்கு வழிபடுவதன் மூலம் வாழ்வில் வரும் தடைகள், எதிர்மறை சக்திகள் மற்றும் அகங்காரம், கோபம் போன்ற உள் எதிரிகள் அகன்று வெற்றிகள் குவியும். இது ஒரு பாதுகாப்பு கவசமாகச் செயல்படும். ஆரோக்கியம் மற்றும் நோய் நிவாரணம். இலை விபூதி பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பன்னீர் இலைகளில் வைத்து வழங்கப்படும் இந்த திருநீரு பல நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டது என நம்பப்படுகிறது. விஸ்வாமித்திர மகரிஷி தனது குன்ம நோயை இங்கு பெற்ற இலை விபூதியால் குணப்படுத்திக் கொண்டதாக புராணம் கூறுகிறது. புத்திர பாக்கியம். குழந்தை இல்லாத தம்பதியினர் இங்கு வந்து மனம் உருகி வழிபட்டால் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் என்பது இந்த தலத்தின் முக்கிய ஐதீகங்களில் ஒன்று. செல்வ செழிப்பும் மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் இங்குள்ள இறைவனின் அருளால் சாத்தியமாகும். குமார தந்திரத்தின் சிறப்பு. திருச்செந்தூர் கோயில் குமார தந்திரம், காமார தந்திரம் என்றும் அழைக்கப்படும் என்ற ஆகம முறைப்படியே தினசரி பூஜைகளையும் சடங்குகளையும் நடத்துகிறது. இது முருகப்பெருமானின் பல்வேறு வடிவங்களையும் அவற்றிற்கான குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளையும் மந்திரங்களையும் விரிவாக விளக்கும் ஒரு விரிவான ஆகம நூல். இந்த ஆகமத்தின் அடிப்படையில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் இங்கு உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் கோயிலின் இறைசக்தியுடன் ஆழமாக இணைந்து பக்தர்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தருகின்றன. திருச்செந்தூரின் தனிச்சிறப்புகளில் ஒன்று நாழி கிணறு. கடற்கரைக்கு மிக அருகில் இருந்தாலும் இதில் இனிமையான நன்னீர் சுரக்கிறது. முருகப்பெருமான் தனது வேலால் உருவாக்கி தனது படை வீரர்களின் தாகம் தீர்த்ததாக கூறப்படுகிறது. கடலில் நீராடிய பின் இதில் நீராடுவது வழக்கம். கோயிலின் ராஜகோபுரம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. பொதுவாக கோயில்களில் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியே இருக்கும். ஆனால் மூலவர் சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி கடலை பார்த்திருப்பதால் கோபுரம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. இது 9 அடுக்குகள் கொண்ட 157 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட கோபுரம். பஞ்சலிங்க தரிசனம். கருவறைக்கு பின்னால் உள்ள சுரங்க அறையில் 5 சிவலிங்கங்கள் உள்ளன. முருகப்பெருமான் சிவபூஜை செய்ததன் அடையாளமாக இவை அமைந்துள்ளன. வீரபாகு தேவர் வழிபாடு. முருகனின் முக்கிய படைத்தலைவரான வீரபாகுவுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. தினசரி மூலவருக்கு பூஜை செய்வதற்கு முன் வீரபாகு தேவருக்கு பிட்டு படைத்து பூஜை செய்வது இங்கு தனிச்சிறப்பு.
12 கரங்கள். கந்த சஷ்டி விழாவின் போது மட்டுமே முருகப்பெருமானின் 6 முகமும் 12 கரங்களும் கொண்ட முழு திருக்கோலத்தை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் அங்கவஸ்திரத்தால் மறைக்கப்பட்டு இருக்கும். கங்கை பூஜை. தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு பால் மற்றும் அன்னம் எடுத்துக்கொண்டு மேளதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கும் கங்கை பூஜை நடைபெறுகிறது. மும்மூர்த்தி அம்ச தரிசனம். ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாக்களின் போது முருகப்பெருமான் சிவன் சிவப்பு வஸ்திரம், பிரம்மா வெண்ணிற ஆடை, விஷ்ணு பச்சை வஸ்திரம் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சியளிப்பார். பல உற்சவர்கள் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள், நடராஜர் என 5 உற்சவர்கள் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கிறார்கள். இதில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்றழைக்கப்படுகிறார். மேலும் 2004 சுனாமி பேரலையின் போது சுற்றியிருந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போதும் திருச்செந்தூர் கோயில் சிறிதும் சேதமடையாமல் தப்பியது ஒரு பெரும் அதிசயமாக பார்க்கப்படுகிறது. 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் கோயிலை கைப்பற்றி உற்சவர் சிலையை கடலுக்குள் வீசியதாகவும் பின்னர் முருகப்பெருமானே ஒரு பக்தர் கனவில் தோன்றி சிலையை கண்டறிய உதவினார் என்பதும் இத்தலத்தின் மற்றொரு வரலாறு. வழிபாட்டு முறைகள் மற்றும் மந்திரம். திருச்செந்தூரில் கடற்கரையில் புனித நீராடி பின்னர் நாழி கிணற்றில் நீராடி தூண்டுகை விநாயகரை வணங்கிய பின்பே மூலவரை தரிசிக்கச் செல்ல வேண்டும். கோயிலின் பூஜை முறைகள் குமார தந்திரம் என்ற ஆகம முறைப்படி நடைபெறுகின்றன. தினமும் 9 கால பூஜைகள் நவகால சந்தி நடத்தப்படுகின்றன. பக்தர்கள் அபிஷேகம், அர்ச்சனை, காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், தலைமுடி காணிக்கை செலுத்துதல் போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர். மாதாந்திர கிருத்திகை, சஷ்டி, விசாகம் நட்சத்திர நாட்களில் சிறப்பு பூஜைகளும், ஆவணி மற்றும் மாசி மாதங்களில் பிரம்மோற்சவமும், ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. முருகப்பெருமானை வழிபட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். அடிப்படை மந்திரமான ஓம் சரவணபவ மற்றும் சக்தி வாய்ந்த மூல மந்திரமான ஓம் சோம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்லாம் சோம் நமஹ. மேலும் முருகனின் காயத்ரி மந்திரமான ஓம் தத்புருஷாய வித்மஹே மகா சேனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் ஆகியவற்றை ஜபிப்பது நன்மை தரும். இங்கு பக்தி சிரத்தையுடன் வழிபடுவதும் கந்த சஷ்டி கவசம் போன்ற துதிகளை பாராயணம் செய்வதும் பக்தர்களுக்கு அளப்பரிய நன்மைகளையும் இறைவனின் பரிபூரண அருளையும் பெற்றுத்தரும். மகா கும்பாபிஷேகம் மற்றும் தரிசன பலன்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஜூலை 7, 2025 திங்கட்கிழமை காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. சுமார் 15 ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேகம் கோயிலின் தெய்வீக சக்தியை பல மடங்கு பெருக்கி ஆலயத்தை ஆன்மீக ரீதியாக புதுப்பிக்கும். கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அதன்பின் வரும் 48 நாட்கள் மண்டல பூஜை காலம். ஆலயத்திற்குச் சென்று வழிபடுவது மிகவும் உத்தமம். இக்காலத்தில் கோயில் முழுவதும் உச்சகட்ட தெய்வீக அதிர்வுகளுடன் நிரம்பியிருக்கும். இந்த புண்ணிய காலத்தில் தரிசிப்பவர்களுக்கு இறைவனின் முழுமையான அருள் கிட்டி எல்லா சங்கடங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம். ஓம் சரவணபவ. ப்ளீஸ் லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.